ஹரே கிருஷ்ணா. அறிவின் அரசன் பாகம் 37 அத்தியாயம் 8 கிருஷ்ண அறிவில் செயலாற்றல் அதன் தொடர்ச்சி. கர்மணோஹ்யபி போதவ்யம் போதவ்யம் ச விஹர்மணஹ அஹர்மணஸ்ச போதவ்யம் கஹனா கர்மணோ கதி. செயலின் உட்பொருட்களை விளங்கிக் கொள்வது கடினம். எனவே செயல் என்பதென்ன, செய்யக்கூடாதது என்ன, செயல் அற்றது என்ன என்பதை ஒருவன் அறிய வேண்டும். பகவத்கீதை 4.17. கர்ம வழி மிகவும் சிக்கலானது. எனவே கர்மம், விகர்மம், அகர்மம் இவற்றின் வேறுபாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு விட்டாலே எல்லாம் தெளிவாக்கிவிடும். இல்லாவிடில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பவற்றிற்கிடையே நாம் வித்தியாசப்படுத்த வேண்டி இருக்கும். சாதாரணமாக வாழ்க்கையில் நாம் அறியாமல் சில சமயம் ஏதாவது சட்டத்தை மீறி நடந்து பலன்களை அனுபவிக்க வேண்டியவர்களாகி விடுகிறோம். அதுபோலவே இயற்கையின் நியதிகளும் கூட மிகவும் கடுமையானவையும் கண்டிப்பானவையும் எந்த விதமான சாக்கு போக்கையும் ஒத்துக்கொள்ளாதவையுமாகவே இருக்கின்றன. நெருப்பு சுடும் என்பது இயற்கை விதி. ஒரு குழந்தை தொட்டாலும் கூட அதன் அறியாமை அப்பாவித்தனத்தையும் எண்ணாமல் நெருப்பு சுட்டு விடுகின்றது அல்லவா? எனவே இயற்கையின் கடுமையான விதிகள் நம்மை துயரத்தில் பிணிக்காதவாறு நாம் செய்ய வேண்டிய செயல்களை மிக கவனமாக தெள்ளத் தெளிவோடு தெளிந்தறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே என்ன செயலை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அறிவது மிகவும் இன்றியமையாதது. கர்மம் என்பது விதிக்கப்பட்ட கடமைகளை குறிப்பது. விகர்மம் என்பது கடமைகளுக்கு எதிரான செயல்களை குறிப்பது. அகர்மம் என்பது பின்விளைவுகளே இல்லாத செயல்களை குறிப்பது. அகர்ம செயல்களை ஆற்றும் போது பின்விளைவுகள் இருப்பது போல தோன்றினாலும் உண்மையில் அவை இல்லை. கிருஷ்ணரது வழி நடத்தலின் கீழ் நாம் செயற்படும் போது பின்விளைவுகளே இல்லை. நாம யாரையாவது கொன்றால் நாட்டு சட்டத்தின் கீழ் நாம் தண்டனைக்குட்பட வேண்டியதுதான். நமது இத்தகைய செயல்கள் விகர்மங்கள், ஏனெனில் சட்ட நியதிக்குட்பட்ட செயல்களுக்கு எதிரானவை அவை. ஆனால் அரசாங்கம் நம்மை இராணுவத்தில் சேர்த்து நாம் ஒரு போரில் ஈடுபட்டிருக்கும் போது யாரையாவது கொன்றால் அது நமக்கு தண்டனையை தராது, ஏனெனில் அது அகர்மம். முதல் நிகழ்ச்சியில் நாம் நமது மனம் போனபடி நடந்து கொண்டோம், அதாவது ஒருவரை வேண்டுமென்றே நமக்காக கொலை செய்தோம். ஆனால் இரண்டாவது நிகழ்ச்சியில் ஒரு போரில் ஈடுபட்டு நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒருவரை கொலை செய்ய நேர்ந்தாலும் அந்த கொலை கொலையாக கருதப்படாது. நாம் தண்டனைக்கு உரியவர்களாக மாற மாட்டோம், ஏனெனில் அரசாங்க சட்டப்படி நாம் கடமையாற்றினோம். அதுபோலவே கிருஷ்ணரது நியதிகளின் கீழ் நாம் செயலாற்றினால் அந்த கடமைகள் அகர்மம் என அழைக்கப்படுகின்றன. அத்தகு செயல்களுக்கு பின்விளைவுகள் இல்லை. கர்மண்ய கர்மய பஸ்யேத் அகர்மணி சகர்மய ஷ புத்திமான் மனுஷ்யேஷு ஷாயுக்த கிருஷ்ண கர்ம கிருத். செயலின்மையை செயலிலும் செயலை செயலின்மையிலும் எவன் காண்கின்றானோ அவனே மனிதரில் அறிவுடையவன் ஆகிறான். எல்லா விதமான செயல்களிலும் ஈடுபட்டிருந்தாலும் கூட அத்தகையோன் அப்பாற்பட்ட உன்னத நிலையில் இருப்பவனாகிறான். பகவத்கீதை 4.18. செயல்களிலிருந்தும் பின்விளைவுகள் இல்லாமல் இருப்பதை, அகர்மத்தின் இயற்கையை உண்மையில் காணக்கூடியவன் உள்ளதை உள்ளபடி அறிபவனாகிறான். கர்மத்தின் பின்விளைவுகளை தவிர்க்க முயல்பவனையே அகர்மணி என்னும் சொல் குறிக்கின்றது. கிருஷ்ண உணர்வுடன் தனது செயல்களை இணைப்பதனால் ஒருவன் பலவித செயல்களை செய்பவனாக இருந்தாலும் விடுபட்டவனாக ஆகிவிடுகிறான். குருட்சேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் போரிடுவதிலேயே ஈடுபட்டான். துரியோதனனின் பக்கம் இருந்தவர்களும் தான் போரில் ஈடுபட்டனர். அர்ஜுனன் பின்விளைவுகளிலிருந்தும் விடுபட்டவனே என்பதையும் துரியோதனனின் நிலையோ அவ்வாறல்ல என்பதையும் நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளிக்கு இரு காட்சிகளுமே சண்டையிட்டுக் கொள்வது போலவே தோன்றினாலும் கிருஷ்ணரது ஆணைக்கு கீழ் சண்டையிடுவதனால் அர்ஜுனனுக்கு பின் விளைவுகள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ண உணர்வில் யாரேனும் செயலாற்றுவதை காணும் போது அவனது செயல்கள் பின் விளைவுகள் எதையும் உண்டாக்குவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகு செயலை கண்டு புரிந்து கொள்ளக்கூடிய மனிதனே அறிவு சார்ந்தவன். ஷா புத்திமான். ஒருவன் என்ன செய்கிறான் என்பதை பார்ப்பதில் அல்ல, எதற்கு செய்கிறான் என்பதை பார்ப்பதே நுணுக்கம். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.